எப்படி தாவேக்காவும் விடுதலை சிறுத்தைகளும் நம்ம ஒன்றாகும்? நாங்கள் ஃபீல்டில் இருக்கிறோம். எங்கள் தலைவர் இப்போ கூட எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் மக்களோடு இருக்கிறார். விஜய் எங்கே இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? விஜய் மக்களை பார்க்கறதுக்கு விஜய் போக மாட்டார். அவரை மீட் பண்ணுறதுக்கு அங்கேருந்து மக்களை இங்கே கொண்டு வருவார். விஜயும் விஜயுடைய கட்சியும் எங்கள் கட்சியும் ரெண்டுமே முதல்ல ஈக்குவல் கிடையாது. நாங்கள் கிட்டத்தட்ட 25 வருஷமாக எலக்டோரியல் பாலிடிக்ஸில் 35 வருஷத்துக்கு மேலே நாங்கள் ஃபீல்டில் இருக்கிறோம். விஜய் நேற்றுக்கு தான் ஒரு சினிமாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸில் அவர். நாங்கள் அப்படி கிடையாது. எங்கள் தலைவர் PhD பாலிடிக்ஸில். ஸோ இது ரெண்டுமே முதல்ல ஈக்குவல் கிடையாது. ரெண்டாவது விஷயம், இப்போ எங்கள் தலைவர் நாளைக்கு ஏதோ ஒரு திரையுலகத்தில் ஏதோ ஒரு படம் எடுக்கிறாங்க, எங்கள் தலைவர் ஒரு 100 கோடி ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுங்க, 150 கோடி எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேட்டால் அது லாஜிக்காக இருக்குமா? எங்கள் தலைவர் சினிமாட்டிக் ஃபீல்டில் எங்கள் தலைவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் எங்கள் தலைவர் பொலிட்டிக்கலாக கிட்டத்தட்ட 35 வருஷமாக இந்த அரசியல் களத்தில் மக்களோடு இருக்கிறார். விஜய் இவ்வளோ நாளாக சினிமாவில் இருந்துட்டு இப்போ தான் பாலிடிக்ஸ்க்கே வந்திருக்கிறார். வந்ததுமே நான் CM ஆகிடுவேன், நான் அதிகாரத்தை கைப்பற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி அது ஏற்புடையதாக இருக்கும்?